அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 இதில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர் தமிழுக்கு நிறைய தொண்டாற்றிருக்கிறாரு. அவருடைய பாட்டு கீர்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ தூரம் அந்த பாட்டை உயர்த்தி பிடிச்சிருப்பார், நல்லா பாடியிருப்பார். அதனால அவர் பாடின ஒரு பாட்டை சிந்திக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வெளிவரும். வள்ளல் பெருமானாருடைய மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்பிக்கையுடன் இருங்கள், பெருங்களிப்பை அடைவீர்கள். இது சத்தியம் சத்தியம். வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று ஆள்க. வள்ளல் பெருமான் அருளியது. வாங்க அவரை பற்றி சிந்திக்கலாம். வள்ளலார் அவதாரம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடலூருக்கு அருகில் உள்ள மருதூர் கிராமத்தில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் மகனாக புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5/10/1823ஆம் ஆண்டு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் இவ்வுலகில் அவதரித்தார். இப்போ இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடலூருக்கு பக்கத்தில் மருதூருங்கிற கிராமத்தில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த வள்ளல் ராமலிங்க சுவாமிகள். இவர் அவதரித்த திருநாள் 5/10/1823. இந்த வள்ளல் பெருமான் நிறைய பாட்டு பாடிருக்கிறாரு. மற்றபடியா 6 திருமுறையை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது அவர் இறைவனோட்ட மன்றாடுறாரு. நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி இறைவனோட மன்றாடி சில வேண்டுகோளை வைக்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு. அதுக்கு பேர் மனுமுறை கண்ட வாசகம்னு பேர். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் தான் இப்போ பாடலான் இருக்கோம். வாங்க மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வு அளித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்குன்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் பல சொன்னேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அளித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு ஆயலோர் பயிரை அளித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அளித்தேனோ, கர்ப்பம் அளித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ,
கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பச்சி கூண்டில் பதைக்கடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூசணம் செய்தோனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தோனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேனே அப்படின்னு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறத பாடியிருக்கிறாரு. வாங்க அந்த பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நல்லோர் மனதை நடுங்க செய்யணும். நல்ல ஒரு மனிதன் நடுங்கிற மாதிரி நான் எதாவது செஞ்சேனா, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, அந்த ஆற்றுல ஆற்றுல கையை பிடிச்சி போவாங்க. அப்படி நடு ஆற்றுல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கையை பிடிச்சிட்டு போகும்போது அவங்க கையை விட்டுட்டு அவங்க ஆற்றோட போகிற மாதிரி அது மாதிரி தெரியாமல் ஏதாவது பண்ணானோ அப்படிங்கிறது. வழியை வழக்கிட்டு மானம் கெடுத்தோனும், வழியை நான் போய் ஒருத்தங்க மேலே கேஸு போட்டு அவங்களுடைய மானத்தை கெடுத்தோனா, வரவு போக்குவழியை வழி அடைத்தோணும். யாரோ போக்குவரத்து இருந்த ஒரு பாதையை நான் அடைச்சி வழி யாரும் போக விடாமல் அந்த மாதிரி ஏதாவது பாவம் செஞ்சானா அப்படிங்கிறாரு. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றணும். தானம் ஒருத்தன் கொடுக்க போறானா அதை செய்யாதீங்க அப்படின்னு தடுத்தனா. தர்மம் பாராது தண்டம் செய்தேனும், தர்மம் செய்யாமல் தண்டம் ஏதாவது செஞ்சேனோ. கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்யணும். நல்லா ஃப்ரெண்டாக இருந்தவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு கலகம் செஞ்சு அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சனா அப்படிங்கிறாரு. களவு செய்வோருக்கு உழவு சொன்னேனோ அப்படிங்கிறாரு. களவுனா திருட்டு. அந்த மாதிரி திருட்டு செய்யறவங்களுக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணனா அப்படிங்கிறாரு. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தோனும், நல்ல நட்பாக இருந்த ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நான் துரோகம் பண்ணனா அப்படிங்கிறாரு. மண்ணோரம் பேசி வாழ்வு அளித்தேனோ, மண்ணை சும்மா வெட்டி கதை ஊர் கதை பேசி என்னுடைய வாழ்வனை அழிச்சனா அப்படிங்கிறாரு. குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டோனும், குடி வரியை உயர்த்தி அது மாதிரி ஏதாவது கொள்ளை அடிச்சனா அப்படிங்கிறாரு. குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தீர்த்தணும். எல்லா தாளத்தில் குளம் ஏறி அதில் தான் தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கின்ற நீர் குளத்தை நான் தூத்துட்டனா, அதை மூடிட்டனா அப்படிங்கிறாரு. ஏழைகள் வயிறு எரிய செய்தணும். ரொம்ப ஏழையாக வறுமையில் இருக்கிறவங்க வயிறு எரிய மாதிரி ஏதாவது பண்ணனா. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றனும். என்கிட்ட பிச்சைன்னு கேட்குறவங்களுக்கு நான் இல்லை போ அப்படின்னு ஏதாவது சொன்னனா. உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தணும். கொலையை பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக உயிர் கொலை, மற்ற எதாவது ஆடு விட்டுறது மாடு விட்டுறது அது மாதிரி உயிர் கொலை செய்கிறவங்களுக்கு நான் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஊன் சுவை உண்டு உடல் வர செய்யணும் அப்படிங்கிறாரு. நல்லா ஏதாவது இந்த மாமிசெல்லாம் சாப்பிட்டு இறைச்சியை சாப்பிட்டு நான் என் உடம்பு வளர்த்தனா, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணனா அப்படிங்கிறாரு. பொருளை இச்சிட்டு பொய் போல செஞ்சணும். பொருள் மேலே ஆசைப்பட்டு பொய் நிறைய சொல்லி பொருளை சேர்த்தனா, அந்த தப்பு பண்ணனா அப்படிங்கிறாரு. பொது மண்டபத்தை போய் இடித்தேனும். 4 பேர் உட்காந்து பேசுகிற பொது மண்டபம்னு இருக்கிற அந்த இடத்த ஒரு பொது இடத்த போய் நான் இடித்து யாரும் உட்கார விடாமல் ஏதாவது செஞ்சேனா அப்படிங்கிறாரு. ஆசை காட்டி மோசம் செய்தணும் அப்படிங்கிறாரு. ஒருத்தவங்களுக்கு ஆசை காட்டி அவங்கள ஏதாவது மோசம் செஞ்சனா அப்படிங்கிறாரு. அன்புடையவருக்கு துன்பம் செய்தணும். என் மேலே அன்பா இருந்தவர்களுக்கு, அன்பா இருந்து பாசம் காட்டுறவங்களுக்கு ஏதாவது அவங்களை ஏதாவது துன்பம் செஞ்சேனா, என்னப்பா செஞ்சேன் அப்படிங்கிறாரு. வேலையிட்டு கூலி குறைத்தணும். வேலையை ஒருத்தவங்கிட்ட வாங்கிட்டு அவங்கள்ட்ட கூலி ரொம்ப குறைச்சி விட்டனா, அப்படி ஏதாவது தப்பு பண்ணனா அப்படிங்கிறாரு. வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை அடித்தேனும். வெயிலுக்கு ஒதுங்குற ஒரு வெயில் காலத்தில் வெயில் ரொம்ப அடிக்குதுன்ட்டு ஒரு ஓரத்தில் மரத்தை நிழல் நிற்கிற மரம் நிழலுக்கு பயன்படும். அந்த நில மூலிமா நிறைய பேர் பயன்படுவாங்க. அந்த மாதிரி மரத்தை ஏதாவது நான் வெட்டினா, மற்றவங்களுக்கு பயன்படுற மரத்தை ஏதாவது வெட்டினா அப்படிங்கிறது. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ. ரொம்ப பசிக்கிற முகத்தை பார்க்காம அவங்களுக்கு உதவி செஞ்சானா, அப்படி ஏதாவது தப்பு செஞ்சனா அப்படிங்கிறாரு. பகை கொண்டு அயலோர் பயிரை அழைத்தணும். ஒருத்தன் மேலே வெறுப்படைஞ்சு பக்கத்தில் உள்ள பயிர் அவங்க விளைவிச்ச பயிரை நான் அழிச்சு தீ வச்சு ஏதாவது கொளுத்தணும்னா என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ. ஒரு குடும்பத்தில் போய் ஏதாவது கோழி சொல்லி அந்த குடும்பத்தை ஏதாவது கலைச்சனா, அந்த மாதிரி ஏதாவது பாவம் செஞ்சனா அப்படிங்கிறாரு. கலங்கி ஒளிந்தோரை காட்டி குடித்தனோ. ஏதோ ஒருத்தங்க அடிக்க வராங்க, தப்பிச்சு ஒளிஞ்சிக்கிட்டு என் வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, இல்லை என்கிட்ட இங்கே ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி இல்லை இங்கே தான் ஒளிஞ்சிருக்கேன், அப்படி ஏதாவது காட்டி கொடுத்தேன் நான் அப்படிங்கிறாரு. கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ. அந்த கற்பழிந்தவளை நான் சேர்ந்திருந்தேனா அப்படிங்கிறாரு. கணன் வழி நிற்போரை கற்பழித்தணும். கணன் வழி நிற்கிறவங்கள அவங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்கள கற்பழிச்சனா. காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தணும். கன்னியை ஏதாவது அழிச்சனா அப்படிங்கிறார். கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனும். நிறைய
கர்ப்பம் தரித்து அந்த மாதிரி அதை கர்ப்பத்தை அடித்து அதில் மகிழ்ச்சியாக இருந்தானா? என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கிறார். கற்றவர் தம்மை கடுகெடுத்தணும். நல்லா படித்தவங்கள அவங்க மேலே வந்து கோவப்பட்டு அவங்க விருப்படைய மாதிரி ஏதாவது செஞ்சனா அப்படிங்கிறார். கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தணும். கண்ணுக்குட்டிக்கு பசுமாட்டு அவங்க பசுமாட்டுக்கு போய் பால் கொடுக்காம அந்த கண்ணுக்குட்டியை வந்து மாட்டுக்கு அந்த பசுமாட்டோட சேர்க்க விடாமல் தனியாக கட்டி போட்டனா அப்படிங்கிறார். குருவை வணங்க கூசி நின்றணும். என்னுடைய குருவாக இருக்கிறவங்க வந்து வணங்காமல் அவங்களுக்கு போகாமல் அவங்க கிட்ட போகாமல் அவங்கள வணங்காமல் அவங்களுக்கு ஏதாவது பாவம் செஞ்சனா அப்படிங்கிறார். குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தணும். குருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்காம இருந்தனா அப்படிங்கிறார். பச்சை கூண்டில் பதைக்க அடைக்கணும். கிளி குருவியை கூண்டில் வச்சு அடைக்கிற மாதிரி லவ் பேர்ட்ஸ்லாம் போட்டு அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் அதாவது இந்த மாதிரி பறவைகளை கூண்டில் வச்சு அடைச்சி துன்புறுத்தனா அப்படிங்கிறார். பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ அப்படிங்கிறாரு. பெரியவங்க எழுதின பாட்டில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி அவங்க மேலே குறை சொன்னா அப்படிங்கிறாரு. கல்லும் நெல்லும் கலந்து விட்டணும். கல்லையும் நெல்லையும் சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் நான் வித்தனா அந்த மாதிரி ஏதாவது கலப்படம் பண்ணி வித்தனா தப்பு செஞ்சனா அப்படிங்கிறாரு. தவம் செய்வரை தாழ்வு சொன்னேனும். நல்லா தவத்தை மேற்கொள்றவங்க மேலே அவங்க ஏதாவது அவங்கள பற்றி குறை சொன்னா அப்படிங்கிறாரு. ஆலய கதவை அடைத்து வைக்கணும் அப்படிங்கிறாரு. கோயில் கதவை மூடி வச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணுறவனா வர்றவங்களை கோயிலுக்கு போவிடாமல் தடுத்தனா அப்படிங்கிறாரு. சிவனடியாரை செய்து வைக்கணும். சிவனடியார் இருக்கிறவங்கள சிவனை தொழுகிறவங்கள சிவனடியாக இருக்கிறவங்கள அவங்கள ஏதாவது திட்டினா அப்படிங்கிறாரு. சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தணும். நல்ல ஞானியம் இருக்கிறவங்கள அவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணனா அப்படிங்கிறாரு. தந்தை தாய்மொழி தள்ளி நடந்தேனும் அப்படிங்கிறாரு. அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருந்தனா அப்படிங்கிறாரு. தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தணும். தெய்வத்தை கடவுளை குத்தம் சொல்லி தெய்வத்தை குத்தம் சொல்லி நான் வந்து ரொம்ப திமிரா இருந்தனா அப்படிங்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் நீ உன்னுடைய கருணை வந்து என் மேலே படமாட்டேது அப்படின்ட்டு இறைவனிடம் மன்றாடுகிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். ஆனால் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். மனுமுறை கண்ட வாசகன் பேர். அனைவரும் இதை வந்து யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மியூசிக்கோட ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக மலையூர் சதாசிவங்கிறது ரொம்ப நல்லாவே பாடியிருக்கிறாரு. அதை நீங்கள் கேட்டு பயன்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.